Pesuvom everybody knows. Season 3. Karthik, உங்ககிட்ட ஒரு கேள்வி. என்ன? உங்களுக்கு அடிக்கடி தலைவலி வருமா? என்ன இவ்வளவு சாதாரணமா கேட்டுட்டீங்க? தலைவலி வருமா? தலையில வரும், சென்டர்ல வரும், சைட்ல வரும், காதுல வரும், தாடையில கூட வரும். கழுத்துல உங்களுக்கு தலைவலி வருது? இல்ல கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லலாமேன்னு சொல்ல வந்தேன். நிறைய தலைவலிக்கும். ஆனா சொன்ன விஷயம் ஒண்ணு கரெக்ட் கார்த்திக். அதாவது நிறைய தலைவலி வகைகள் அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா? நம்ம தலையில வந்து குறிப்பிட்ட சில இடங்கள்ல வலி வந்தா அது வெவ்வேறு காரணங்களுக்காக இருக்கும். அது வெவ்வேறு விஷயங்களையும் குறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி எதனால தலைவலி வருது, எதுக்காக வருது, இதுக்கு தீர்வு இருக்கா, நீண்ட நாள் இதனால அவதிப்படுறவங்களுக்கு என்னென்ன சிகிச்சைகள் காத்துட்டு இருக்கு அப்படின்னு பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறோம். இதை விளக்கி சொல்றதுக்கு ஒரு மருத்துவரும் வர போறாரு. ஆனா வழக்கம் போல எப்போதும் நம்ம வசந்தம் நட்சத்திரங்கள் பேச வராங்க. இது விஷ்ணு மற்றும் கோகிலா. தலைவலின்னு சொல்லும்போது உங்களுக்கு தலைவலி அடிக்கடி வருமா? அது வரும்போது அதை எப்படி நீங்க சமாளிப்பீங்க விஷ்ணு? வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி வரும். அவங்களோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு அப்பப்பதான் வரும். சரியா தூங்கல, சரியா படுக்கலனா, ஸ்லீப்பிங் பொசிஷன் இருந்துச்சுன்னா, தப்பா இருந்துச்சுன்னா, ஸ்லீப்பிங் பொசிஷனே சமயத்தில் டயர்டில் தூங்கிடுவோம். காலையில் எழுந்திரிக்கும் போது இப்படி எப்படி படுத்துட்டு போல வயசாக தான் அது தெரிய ஆரம்பிக்குது. சரி கோகிலாமா? இப்போ இல்லை, ரொம்ப வருஷமா இல்லை, இதுக்கு முன்னாடி பல வருஷங்களுக்கு முன்னாடி வரும். வாமிட் பண்ணுற அளவுக்கு போகும். அடேங்கப்பா. ஆமாம், அந்த அளவுக்கு போகும். ஆரம்பத்தில் வரும்போதே பெயின் கில்லர் எடுத்துட்டேன்னா ஓகே சரியாயிடும். வாந்தி வர அளவுக்கு ஒரு தலைவலி வருதுன்னா அது எதனால வருது? அப்படி இருந்திருக்கு ஒரு காலத்துல. இத்தனை வருஷம் கழிச்சு அந்த உண்மை உங்களுக்கு தெரிய போகுது. ஆமா. சரி, ஏன் இந்த மாதிரி நடக்குது, எதனால? இப்படி பல கேள்விகளுக்கு பதில் கொடுக்க வராரு டாக்டர் முகமது பைசால். தலைவலி அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப ப்ராடான ஒரு டேர்ம் இல்லையா? தலைவலியிலேயே நிறைய வகைகள் இருக்கு. அதுவும் வந்து அது வரக்கூடிய இடங்கள் சைட்ல வரும், ஒரு பக்கத்துல வரும், அப்புறம் மூக்குக்கு மேலே வரும். இந்த மாதிரி பல தலைவலிகள் இருக்கு. அந்த வகைகள் வந்து இப்போ நம்ம ஸ்க்ரீன்லேயும் வரும். அதை வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாமே. ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கார்த்திக், இது ஒரு வகையாக நம்ம தலைவலியை பிரிக்க முடியும். சில பேர்களுக்கு அந்த சைனஸ் பகுதி, அந்த முகத்தில் உள்ள பகுதியில் வலி வரும்போது அது ஒரு வேண சைனஸ் ஹெட்டேக்னு சொல்கிறாங்க. அரை முகம் பகுதியிலையோ, கண்ணு சுற்றியோ, அல்லது தாடையை சுற்றியோ, கன்னத்தை சுற்றியோ வரும்போது அது ஒரு கிளஸ்டர் ஹெட்டேக், இல்லைன்னா டென்ஷன் ஹெட்டேக் அந்த மாதிரி சொல்கிறோம். அந்த வலியோடு சேர்த்து அவங்களுக்கு ஒமட்டுதல், வாந்தி, தலை சுற்றுதல், இல்லைன்னா பார்க்கும்போது கண்ணு பிளராக தெரிகிறது, டபுளாக தெரிகிறது, அல்லது பார்க்கும்போது ஏதோ வினோதமான பேட்டர்ன் மாதிரிலாம் சில பேருக்கு தெரியும். அது கொஞ்சம் மைக்ரைன் தலைவலின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு வகையாக நம்ம தலைவலியை பிரிக்கிறது. இன்னொரு வகை பிரிக்கும் போது உங்களோட உடம்புல உள்ள பாகங்களை வச்சு பிரிக்கிறது. தலைன்னு பார்க்கும்போது தலையில் உள்ள வலி, அதாவது தலையில் உள்ள உறுப்புகள்னால வர வலி. கண், காது, மூக்கு, பல், தொண்டை, இது சம்மந்தப்பட்ட உறுப்புகள் ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது வலி வரும். அப்போ தலைக்கு தான் வலி வந்துருந்தது. இன்னொன்று தலையோட ஒட்டி உள்ள பாகங்கள், இப்போ கழுத்து, முதுகு, உங்களோட தோள்பட்டை, ஷோல்டர்ஸ், இதில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு தலையில் தான் வலி வர்ற மாதிரி ஆயிடுது. மூணாவது வகை உடம்பு ரீதியாக உள்ள சில கண்டிஷன்ஸு அல்லது சில நோய் நொடினால் வலி வரலாம். அப்போ உதாரணத்துக்கு அவங்களுக்கு ஹார்மோன் மாற்றம் இருக்கும் போது, சில பேருக்கு அது மெனுபாஸ், மென்சஸ் டைமில், அந்த பீரியட் டைம்லலாம் இந்த மாதிரி தலைவலி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், மன உளைச்சல், டென்ஷன், இதனால் தலைவலி வரைக்கும் சான்ஸ் இருக்குது. தூக்கம் பற்றாக்குறை, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் ரீசன்னாலே இது வரும். ஸோ இது ஒரு பணி அழகாக நீங்கள் என்ன பகுதியில் காமிச்சு நம்ம சொல்கிறோம். இன்னொரு வகை உடம்புல உள்ள பகுதியில் வச்சு சொல்கிறது தலைவலி எதனால் வருதுன்னு. டாக்டர், எனக்கு ஒரு கேள்வி. இப்போ தலைவலி அப்படின்னு இப்போ என் பையன் இருக்கான் உதாரணமாக, அவன் வந்து அம்மா ரொம்ப தலைவலிக்குதுமா அப்படின்னு சொல்லும்போது அது எதனால் அந்த தலைவலி வருதுன்னு நான் கண்டுபிடிச்சேன்னா அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இல்லையா? இப்போ தூக்கம் பத்தலைன்னா தூங்க சொல்லணும், இல்லைன்னா வந்து உண்மையிலேயே அங்கே ஏதாவது ப்ராப்ளம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ அது வந்து எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணுறது, என்ன மாதிரியான தலைவலின்னு? முக்கியமாக நாங்கள் மருத்துவர்கள் பார்க்குறேன்னா சீரியஸாக இல்லையான்னு பார்க்குறது. இதை ரெண்டையும் பிரிக்க முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் எமர்ஜென்சியாக போய் எந்த செக் பண்ண தேவையில்ல. அவங்க வீட்லேயே அவங்க சொந்தமாக ட்ரீட்மெண்ட் கூட பண்ணி பார்க்கலாம். செல்ஃப் மெடிக்கேஷனோ கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். ரெட் ஃப்ளெக்ஸ் என்பது ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. சீரியஸான தலைவலிக்குள்ள அறிகுறிகள் என்னென்னு அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டா, அந்த அறிகுறிகள் இல்லாமல் இருந்தால் நம்ம ரொம்ப வருத்தப்பட தேவையில்ல. டைம் எடுத்து நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த நபருக்கு எதனால் தலைவலி வந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சொல்கிறீங்க மகனாருக்கு தலைவலி இருக்குது, எதனாலன்னு. ரொம்ப திடீர்னு ரொம்ப மோசமான வலி வருதுன்னா நான் சந்தேகப்படுவேன். சம்திங் சீரியஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இல்லை இது ஒரு 4-5 நாளாக இருக்குது, இல்லை 1 வாரமாக இருக்குது, 10 நாளாக இருக்குது, 1 மாதமாக இருக்குதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்க முடியும்.
அதே மாதிரி அந்த சீரியஸாக திடீர்னு வர தலைவலி சடனாக வர்றது, அதோட சேர்த்து அவங்களுக்கு மற்ற அறிகுறிகளும் கண் பார்வை பாதிக்கப்படுறது, திடீர்னு ரொம்ப கொமட்டுதல் வாந்தி ஏற்படுறது, அல்லது மயக்கம் ஏற்படுறது, தலையில் அடிபட்டிருந்ததுனால அந்த திடீர்னு வலி வர்றது. ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் ஏற்படும் போது நாங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாங்கள் அதை ஜாக்கிரதையாக பார்க்க சொல்லுவோம். பொதுவாகவே எனக்கு தலைவலி வந்துச்சுன்னா முதல்ல காட்டினீங்கல்ல, ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி இங்கே முன்னால் வர தலைவலி அந்த மாதிரி தலைவலி வந்திருக்கு. பட் ஒரே ஒரு தடவை மட்டும் இந்த கிளஸ்டர் தலைவலி இருக்குல்ல, ஒரு கண்ணை சுற்றி இருக்கிற மாதிரி இங்கே முகத்தில் வர மாதிரி தலைவலி வந்துச்சு. இட் லாஸ்டட் ஃபார் லாங் டைம், கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் இருந்துச்சு. அப்போ வந்து அண்ணாமலை அப்படின்னு ஒரு ட்ராமா மலேசியாவில் ஷூட் பண்ணியிருந்தோம். ஒரு 2 வாரத்துக்கு தொடர்ந்து இருந்துச்சு. எனக்கு உண்மையிலேயே பயந்துட்டேன். அந்த நேரத்தில் இந்த உத்தம வில்லன் படம்லாம் வந்துச்சு. ஸோ நான் நினச்சேன் என்னமோ நம்மளுக்கு பிரெயின் டியூமர் சாப்பிட்றோம்லாம் நினச்சிட்டேன். 2 வாரம் தொடர்ந்து அப்படியே இருந்துச்சு. உண்மையிலேயே ஐ தாட் சம்திங் ராங், நம்மளுக்கு ஏதோ ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் போணுச்சு, திரும்ப வரவே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு எபிசோட் எதனால் நடக்குதுன்னு தெரியுமா டாக்டர்? ஷூட்டிங் போனனால ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை அந்த நேரத்தில் தூக்கம் பற்றாக்குறையோ அல்லது அந்த நேரத்தில் அவங்களுக்கு இருமல் சளி காய்ச்சல் ஏதாவது ஏற்பட்ட, சில பேர் சைனஸ் இன்ஃபெக்ஷன்லாம் ஏற்பட்டால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் போகிறதுக்கு, அதனால் வந்திருக்குமான்னு யோசிப்போம். கிளஸ்டர் ஹெடேக், டென்ஷன் ஹெடேக் எவ்வளோ பேர்களுக்கு வந்துட்டு போகக்கூடியது. சில பேர் கூட நாள் கூட இருந்துட்டு போகும். அப்படி இருக்கையில் அதான் போகும்போது மற்றபடி அவங்களுக்கு வேறு எந்த சிம்டம்ஸும் கொடுக்கலன்னா அப்சர்வ் பண்ணலான்னு சொல்லுவேன். அப்படி அவங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்னா மருத்துவரை போகும்போது அவங்க பேசிக்காக சில இதை செக் பண்ணுவாங்க. அதான் அவங்க நரம்புகள்லாம் எப்படி இருக்குது, நரம்புல உள்ள சக்திகள், நரம்புல ஏதாவது மதமதப்பு இருக்குதா, அதே சமயத்தில் உங்களுக்கு ப்ளட் ப்ரெஷர் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அதுலேயும் ஓகேயா இருக்குதுன்னா அப்சர்வ் தான் பண்ண சொல்லுவேன். சரி, வந்துட்டு போயிடுச்சுல, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் கார்த்தி இதை பார்த்துட்டு முதல் பாகத்தை பார்த்துட்டு வீட்டில் இன்னும் இதை கேட்டோடனே எனக்கு தலைவலிக்குதே அப்படின்னு தலையில் நிறைய பேர் கை வச்சிருப்பாங்க. கவலைப்படாதீங்க. அப்படி உங்களுக்கு என்னதான் தலைவலி எதனால ஏற்படுது, இதுக்கு மருந்து மாத்திரை நம்ம வீட்டிலே எடுத்துக்கலாமா, இல்லை எப்போ நம்ம போய் மருத்துவரை அணுகணும் அப்படின்னு இன்னும் பல கேள்விகளை வந்து இந்த இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3. பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3. இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து பயங்கரமான தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஏன்னா வந்து சாதாரண தலைவலினா நம்ம வீட்டிலேயே சில வலிகள் நம்ம கையாளுவோம். டாக்டரை வந்து பார்க்குறாங்கன்னா அப்போ வலி கொஞ்சம் உண்மையிலே கூட இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ எந்தெந்த வகையில் நீங்கள் வந்து அதை டயக்னோஸ் பண்ணுவீங்க, அதுக்குன்னு ஏதாவது முறைகள் இருக்கா? பெரும்பாலும் அவங்க ரொம்ப மோசமான தலைவலின்னு வரும்போது அவங்களோட முன்னாள் ஒரு ரெக்கார்ட் தான் நாங்கள் பார்ப்போம். ஏற்கனவே இவங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்குது, நாங்கள் பார்த்துருக்குறோம், அவருக்கு இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது அவங்க எமர்ஜென்சி போகணுமா இல்லை நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணலாமான்னு. இப்போ உதாரணத்துக்கு அவங்க ரொம்ப வயதானவங்களாக இருக்கிறாங்க, அவங்களோட த்ரெஷ்ஹோல்ட், அதாவது அவங்களுக்கு ஏற்கனவே உள்ள உடம்புல உள்ள எதிர்ப்பு சக்தி அல்லது மீதி உள்ள ரிசர்வ்ஸ்ன்னு சொல்லுவோம், அது கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு அது ரொம்ப மோசமாக தெரியுது, அவங்களும் அதை உணர்றாங்க, எங்களுக்கும் ஒரு ஃபீலிங் இருக்குதுன்னா பெரும்பாலும் நாங்கள் பெரிய ஹாஸ்பிட்டல் தான் போக சொல்லிடுவோம். எமர்ஜென்சி போய் பார்த்து சரி மேற்கொண்டு மற்ற டெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கலாம். இன்னும் சில பேர் இந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜில் இல்லை, மற்ற ரெட் ஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது ரொம்ப வேறு எதுவும் சந்தேகப்படக்கூடிய அறிகுறிகள் இல்லாமல் இருந்தால் நாங்கள் அப்சர்வ் பண்ண முடியும். அப்படி பார்த்தா கோகிலா அம்மாவுக்கு சின்ன வயசில் வாந்தி வர வரைக்கும் தலைவலி வந்துச்சு, இப்போ அவங்களுக்கு வரல. ஸோ இதுக்கு என்ன காரணங்கள் இருக்கலாம்? உடல் ரீதியாக அவங்க பெட்டர் ஆகிட்டாங்க அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்க முடியுமா? சில பேருக்கு இந்த மைக்ரைன் தலைவலினாலே அந்த மாதிரி வரலாம். அதே மாதிரி அவங்களுக்கு ஹோர்மோன் மாற்றம் இருக்கும் போது ஸ்ட்ரெஸ்ஸு தூக்கின்மை அந்த மாதிரி இருக்கும் போதும் சேர்ந்து இந்த வாந்தி கொம்புறதால மயக்கம் வரலாம், தலைவலி வரலாம். சாதாரணமாக போடுற மெடிசனில் அவங்கள ரிகவர் ஆகிறாங்க, பெட்டர் ஆகிறாங்க. ஆனால் அது முடிச்ச பிறகு திரும்ப அது வருதுன்னா பெரும்பாலும் அதை தான் யோசிப்போம். இந்த மாதிரி மைக்ரைன் இல்லைன்னா டென்ஷன் ஹெடேக், கிளஸ்டர் ஹெடேக், இது ஏதோ ஒரு ரகமாக இருக்கலாம், ரொம்ப மோசமாக இருக்காதுன்னு நாங்கள் யோசிப்போம். ஆனால் அந்த மாத்திரைகள் மருந்துகள் போடுறதுனால எந்த பெரிய பயனும் கொடுக்கல, அது அப்படியே இருக்குது அல்லது மோசமாகிக்கிட்டே போகுதுன்னா அடுத்த கட்டம் செக் தான் பண்ணணும். அவங்களுக்கு மேற்கொண்டு மற்ற இதில் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஸ்கேனு, மற்ற ரத்த டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த கட்டத்தில் படிங்கன்னு உங்களை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாங்களா? இல்லை, பட் அதுதான் அந்த அளவுக்கு போகும். இப்போ வந்து அந்த தலைவலி எப்போ வந்துச்சுன்னு கேட்டால் நான் யோசிக்கணும் எப்போ வந்துச்சுன்னு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதாவது ஹெடேக்ஸ், மைக்ரைன் இதை நம்ம பிரித்து பார்க்கலாமா, இல்லை இது ஒரே கேட்டகரிக்குள்ளார வரக்கூடியதா? அதுக்கு ஏதாவது நிவாரணங்கள் இருக்கா? தலைவலி கேட்டகரி கீழே தான் வரும். ஆனால் மைக்ரைன் என்பது தலைவலி மட்டும் அவங்களுக்கு இருக்காது, மற்ற நிறைய பிரச்சனைகள் சேர்ந்து வரனால அது அவங்களே அப்படியே ஓவர்வெல்ம் பண்ணிடுது. தலைவலி ரொம்ப மோசமாக இருக்கும் போது அவங்க வெளிச்சத்தை பார்த்தாலோ டவுட்டாக கேட்டால் கூட அவங்களால தாங்க முடியாது, ரொம்ப அவங்களுக்கு அசௌகரியமாக இருக்கும். என்னோட அபிப்பிராயம் இந்த தலைவலிகள் என்று பார்க்கும்போது முக்கியம் மைக்ரைனும் பார்க்கும்போது அதில் மருந்து கால் பகுதி தான் வேலை செய்கிறது. மெடிசன் தவிர்த்து மற்ற ட்ரீட்மெண்ட் பண்ணுறது
ஸோ அதாவது ரிலாக்ஸேஷன், மெடிடேஷன், மசாஜ், உணவு பழக்க வழக்க முறை மாற்றுதல், அதே மாதிரி அவங்க லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ், ஒழுங்கான தூக்கம், இது மூலியமாக தான் அது மீதி அந்த மைக்ரேனில் உள்ள மோசமான விளைவுகள் வந்து அவங்க பாதுகாப்பு பெறுறது. லைஃப் ஸ்டைல் என்ன மாதிரி மாற்றிக்கணும், தூக்கம் எந்த அளவுக்கு மினிமமில் இருக்கணும், என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி ஏதாவது. ஆமாம், அதை தான் நம்ம டச் பண்ண போகிறோம். ஏன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து இந்த தலைவலினாலேயே பாதிக்கப்பட்ட, அதாவது அவங்க வாழ்க்கையே பாதிக்கப்பட்ட ஒருத்தரோட வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து விஷ்ணு கிட்ட கேள்விக்கு பதில் வரும். எனக்கு வந்து மைக்ரைன் வாட்டி வந்து 10 வயசு தான் வந்துச்சு. ஸோ அடிக்கடி வந்து அந்த எனக்கு அந்த ஒற்றை தலைவலி வரனால நம்ம ரொம்ப வலிக்கும் ஒரு சைட். சில வந்து லெஃப்ட் சைட் வரும், இல்லை ரைட் சைட் வரும். அப்புறம் வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு ஏனி கூட்டிகிட்டு போனாங்க அந்த டைமில். ஸோ டாக்டர்ஸ் வந்து சிம்டம்ஸ் கேட்டாங்க. ஸோ அந்த சிம்டம்ஸ் வந்து ஒரு ஒன் சைட் ஹெடேக், கண்ணு வலிக்கும், சில வந்து நமக்கு வாந்தி வர மாதிரி இருக்கும். ஸோ டாக்டர் அந்த சிம்டம்ஸ்லாம் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க மைக்ரைன் டயக்னோஸ் பண்ணாங்க. ஸோ அந்த வலி வந்து போக்குறதுக்கு, சீக்கிரமாக போக்குறதுக்கு எனக்கு ஊசி போடுவாங்க. ஊசி போட்டுட்டு அப்போ எனக்கு வந்து மாத்திரை ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. அப்புறம் வந்து எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு மாத்திரை கொடுத்தாங்க. அது வந்து ஒரு 2-3 வாட்டி எடுக்கும்போது என்னோடய ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து திருப்பி டாக்டர் பார்க்கும்போது அவங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி மாத்திரை சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு ஃபாஸ்ட் ஹார்ட் பீட் வரனால அப்போ தான் டாக்டர் சொன்னாலே ஓகே யூ அலர்ஜிக் டு திஸ் மெடிசன், அது வந்து எடுக்க நிப்பாட்ட சொல்லிட்டாங்க. அப்புறம் இன்னொரு வேறு மாதிரி மாத்திரை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேலை செஞ்சுருக்கும் போது அந்த தலைவலி வரும். நம்ம வந்து ரொம்ப அதிக நேரம் வந்து நம்ம கம்ப்யூட்டர் லேப்டாப்ஸில் பார்க்குறதுனால அந்த வெளிச்சம் வந்து எங்கள் தலைவலி வந்து ட்ரிகர் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வீட்டுக்கு வந்துட்டு மருந்து சாப்பிட்டுட்டு ரூமோட லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கர்டன்ஸ்லாம் ஷட் பண்ணிவிட்டு நான் வந்து படுக்க போவேன். தூங்குறதுக்கப்புறம் ஏஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஓகே பெட்டராக இருக்கும். ஆனால் சில நாட்கள் வந்து அந்த தலைவலி ஒரு நாள் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இதனால என்னோடய ஆக்டிவிட்டீஸ், அன்றாட ஆக்டிவிட்டீஸ் என்னால் செய்ய முடியாமல் போயிருக்கும். அண்ட் அந்த தலைவலி வந்து டாக்டர்ஸ் கேட்பாங்க 1 to 10 எவ்வளோ வலிக்கும்னு. அந்த தலைவலி வந்து 10 அந்த ஸ்கேலில் இருக்கும். ஆயுர்வேதிக் ட்ரை பண்ணும்போது அந்த ஒரு ஹாட் ஆயில் மசாஜ் எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அது வந்து மைக்ரைனுக்கு குறிப்பிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட். ஸோ ஒரு 2-3 days வந்து சரியாக இருக்கும். தலைவலி வரும்போது அது ஆக்சுவலி ரொம்ப அந்த வலி ரொம்ப வரும். ஏன்னா நம்ம வந்து சில சமயத்தில் வந்து நான் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவேன். நிறைய விஷயங்கள் நான் யோசிச்சே இருப்பேன். ஸோ அது வந்து யோசிக்க அந்த தலை இன்னும் அதிகரிக்கும். ஸோ நான் என்ன செய்வேன்னா I tell myself not to think so much. ஸோ நான் வந்து I get myself distracted by doing other things. something பேக் பண்ணுவேன். பேக்கிங் அண்ட் குக்கிங் ஆக்சுவலி helps me to relax my mind. அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், சரி வேறு என்ன செய்யலாம்? ஏன்னா நம்ம வந்து எப்போதும் மாத்திரையும் டிபெண்ட் பண்ண முடியாது. ஸோ வேறு ஏதாச்சும் நம்ம வந்து ஒரு வேறு வழி ஏதாச்சும் தேடலாம் அந்த தலைவலி போக்குறதுக்கு. வந்து கொஞ்சம் வந்து உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ பேசிக் உடற்பயிற்சி வந்து வாக்கிங் 1 hour நம்ம வந்து அந்த வாக்கிங் செஞ்சோன்னா அது ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுது. தண்ணி குடிக்க ஆரம்பித்தேன். அண்ட் அன்னோட வந்து தூங்குகிற டைம் வந்து கொஞ்சம் ஏர்லியாக தூங்குற வந்து நான் வந்து கடைப்பிடிக்க ஆரம்பித்தேன். வாரத்துக்கு 2 வாட்டி வர தலைவலி வந்து இப்போ வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி. காணொலியில் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை முறையே மாற்றிக்கிட்டாங்க. உடற்பயிற்சி அப்படிங்கிறது வந்து அதில் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து விஷ்ணு கேட்ட மாதிரி உணவு முறைகள், அதில் வந்து ஏதாவது மாற்றங்கள் நம்ம கொண்டு வர முடியுமா டாக்டர்? ஒரு வகையான மாத்திரை கொடுத்த உடனே அவங்களுக்கு ஹார்ட் பீட் கூடிருச்சுன்னு சொன்னாங்கல்ல, அது சில வகையான மெடிசன் சாப்பிடும்போது அது ஹார்ட் பீட்டை கொஞ்சம் கூட்டும். ஏன்னா மைக்ரைன் ஏற்படும் போது அவங்களுக்கு மூளையில் உள்ள ரத்த நாணங்கள் அங்கே தெரிக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா ரத்த ஓட்டம் அதில் வேகமாக போகுது. அது டைலேட் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அது கொஞ்சம் பெரிதாக ஆயிரும். அது ஃப்ளோ வேகமாக இருக்கிறனால அந்த மாத்திரை போய் அதை கொஞ்சம் கான்ஸ்ட்ரிக்ட் பண்ணும், அதை கொஞ்சம் இருக்க வைக்கும். அப்போ அந்த ஃப்ளோ கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணால் வலி குறையணும். ஆனால் அதே நேரத்தில் அந்த ஹார்ட் பீட்டை வேகமாக ஆக்கிரும். இதே மாதிரி உணவும் சில இது சாப்பிடும்போது அந்த ஹார்ட் பீட்டை வேகமாக ஆக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு சில பேர் காஃபி, டீ, ஆல்கஹால், ஸ்மோக்கிங், இன்னும் சில பேர்களுக்கு சில வகையான உணவுல வாசம் ஒத்துக்காது. சில வகையான உணவை ஸ்மெல் பண்ணாலே அவங்களுக்கு அந்த மைக்ரைன் ட்ரிகர் பண்ணும். சரி, இப்போ டாக்டர் பார்த்தீங்கன்னா வந்து தற்காலிக நிவாரணத்தை பற்றி தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இதே தலைவலி ரொம்ப பயங்கரமாக மாறும்போது என்னென்ன சிகிச்சைகள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு, அதை தவிர்த்து வந்து மசாஜ் தெரப்பி அப்படின்னு ஒன்று சொன்னார். அது எந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்யும், இதை நம்ம ஒரு இடைவேளைக்கு பிறகு பார்க்க போகிறோம். இது பேசுவோம் எவ்ரிபடி நோஸ் சீசன் 3. பேசுவோம் எவ்ரிபடி நோஸ் சீசன் 3. தலைவலி தலைவலி தலைவலி. இன்னைக்கு நம்ம ஒரே தலைவலியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். சைனஸ் தலைவலி
இதுக்கு உடனே அவங்களுக்கு நிவாரணம் கிடைக்கணும்னா என்ன அவங்க செய்யணும்? சில பேர் இந்த நாசி ஸ்ப்ரே, நேசல் ஸ்ப்ரே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ரிலீஃப் கொடுக்கும், அந்த கன்ஜெஷன் அப்படியே இறக்கிறது. அதோட சேர்த்து சில வகையான பெயின் கில்லர் போட்டு அவங்களுக்கு ஒழுங்கான ஓய்வு இருக்கும் போது they get better. சரி, இது வந்து நேசல் ஸ்ப்ரே. டென்ஷன் ஹெடேக், இதுக்கு வந்து நம்ம என்ன தற்காலிகமாக என்ன செய்யலாம்? ஸ்ட்ரெஸ்னால இருக்கலாம், தூக்க இன்மையினால இருக்கலாம். இன்னும் சில பேர்களுக்கு அவங்களுக்கு உடம்புல உள்ள ஒரு நோய் நொடினால இருக்கலாம். சில பேர் காய்ச்சல் வரும்போது, இருமல் சளி வரும்போது ஹெடேக் சேர்ந்து வந்துடும். ஸோ அந்த மூல காரணத்தை பார்த்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது they get better. ரொம்ப நன்றி டாக்டர். இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்கு வந்து தலைவலி சின்ன விஷயமா இருந்தாலும் அதை பற்றி இவ்வளோ விஷயங்கள் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத விளக்கி கூறினதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். அதே மாதிரி விஷ்ணு, கோகிலா ஆண்டி, ரொம்ப ரொம்ப நன்றி. வந்து உங்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டு அது வந்து கண்டிப்பாக மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்திருக்கோம். விஷ்ணு கவலைப்படாதீங்க, அம்மாவுக்கு சரியாயிரும். நிறைய கற்றுக்கிட்டீங்க, வீட்டில் போய் அப்ளை பண்ணுங்க. சரியா? ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. தெரபிஸ்ட் கிட்ட போனோன்னா அவங்க வந்து சில மசாஜிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அது நீங்கள் வீட்லேயே செஞ்சீங்கன்னா நிவாரணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அதை தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். பிசியோதெரபிஸ்ட் தாஸ் நம்ம கூட இருக்காரு. அவரு தான் இப்போ வந்து என்ன செய்ய போறாருன்னா, கார்த்திக் உடம்புல இருக்கிற அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா மசாஜ் பண்ணி எங்கெங்கெல்லாம் வலி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு காட்ட போறாரு. கையில் வந்து நம்மளுக்கு சில நரம்புகள் இருக்கு. ஸோ அந்த நரம்புகள் என்ன பண்ணுதுன்னா, இஸ் கனெக்டிங் அந்த வலியை வந்து சென்டிங் டு த நெக்கு, டு த ஹெட், தலைப்பகுதிக்குனா போக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு இருக்கும். அதோட நீங்க கீழே லைட்டாக போனீங்கன்னா ஒரு மெதுவான ஒரு தசை இருக்கும். ஆமா. ஸோ நீங்க ஃபீல் பண்றீங்களா சார்? ஆமா, இல்ல எனக்கு என் கையிலே ஃபீல் ஆகுது. ஒரு தசை இருக்கும். அந்த தசையை நீங்க சொன்னீங்க ஒரு அழுத்தம், ஒரு மெதுவான அழுத்தம் அமுத்தி நீங்க ஒரு 10 சுழல்கள் பண்ணலாம். இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து அந்த தலைவலியை குறிக்க சிகிச்சை. வலது கையில் செய்கிறது தான் பெட்டரா இல்லை இடது கையிலே எழுதணும்? இது வந்து நீங்க 2 கையிலையும் செய்யலாம். 2 கையில். சில சமயங்கள் வந்து ஒத்தை தலைவலின்னு சொல்லுவாங்க. அப்படி வர ஓப்பரன் சேம் சைட் செய்ய ஓப்பரன் நல்ல வாய்ப்புகள் இருக்கும். அதாவது இந்த பக்கம் நமக்கு வலிக்குதுன்னா இந்த கையில் தான் இடது பக்கம்னா இடது கை. பொசிஷனல் ஹெடேக் அப்படின்னா ஒரே ஃபிக்ஸாக ஒரே புக்கு படிக்கிறது, தொலைபேசி ஒரே படுத்து இருக்குது, காலையில் எஞ்சிட்டோன்னு தலைவலி வருது. இதனால் வந்து இந்த சிகிச்சை நான் கற்றுக் கொடுக்கறது வந்து நீங்களே செய்யலாம். இல்லாட்டி வீட்டில் வந்து யாராவது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து உதவி கேட்கலாம். நம்ம கழுத்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த பகுதி இருக்கும், ஸ்கல்னு சொல்லுவோம். அந்த ஸ்கல்லுக்கு கீழே இறங்கிட்டீங்கன்னா இந்த பகுதியில் வந்து தசைகள் இருக்கு. இந்த தசைகள் வந்து நம்மளுக்கு வந்து ஹெடேக்கை வந்து இந்த பக்கம் கொடுக்குது. அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஒரு 10 செகண்டு. இது வந்து வெறும் அழுத்தி பிடிச்சாலே போதும், சர்க்குலேஷன் தேவையில்லை. அழுத்தி பிடித்தாலே போதும். அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் நீங்கள் ரிலாக்ஸ் கொடுத்துட்டு திருப்பியும் ஒரு 2-3 வாட்டி நீங்கள் செய்யலாம் ஒரே சிட்டிங்கில். இது ஒரு தசை பகுதி. இந்த தசை பகுதி வந்து என்ன செய்யணும்னா, இந்த பக்கத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஸோ இந்த பக்கமும் நீங்கள் என்ன செய்யலாம்னா அதே மாதிரி அந்த அழுத்தத்தை கொடுத்து நீங்கள் வந்து ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணலாம். சில சமயங்கள் என்ன ஆகும்னா, இந்த அழுத்தி பிடிக்கிறதுனால வலி கூட வர வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் கேட்க வந்தேன். இப்போ அமுக்கிறதுனால இன்னும் வலி வந்துடாது? ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த அழுத்தத்தை வந்து கொஞ்சம் குறைக்கணும். அந்த ப்ரெஷரை குறைச்சிங்கன்னா வலி வந்து மெதுவாக குறைக்கும். டெம்பிள்ஸ்னு சொல்லுவோம் இந்த பக்கம். இது வந்து இங்கே வந்து ஒரு நரம்புகள் இருக்கு. இந்த நரம்புகள் வந்து ரொம்ப பேருக்கு வந்து தலை வலிக்குதுன்னு சொன்னா எங்க பிடிப்பாங்க? இங்கதான் முதல் பிடிப்பாங்க. எஸ். ஸோ இங்க வந்து ரத்த ஓட்ட சம்பந்தமா ஒரு இது. அப்ப நீங்க அடுத்து அங்கதான் போறீங்க. மிக்க நன்றி. ஓகே. ஸோ அதே போல விரல்கள் வந்து நம்ம எந்த விரல்கள் பயன்படுத்தணும் முக்கியம். இப்போ கையிலையும் நெக்கிலையும் கழுத்துலையும் நீங்க வந்து கட்டை விரல் பயன்படுத்தலாம். இப்போ ஃபேஸ்லனா இது வந்து நுண்ணியமா இருக்கனால இந்த விரல்கள் நீங்க பயன்படுத்தினா உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விரல் வச்சுட்டு இன்னொரு விரல் நீங்க பண்ணீங்கன்னா நல்ல அழுத்தம் கொடுக்கலாம். லைட்டா அந்த நரம்பை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி சுழல் மாதிரி ஒரு 10 சுழல்கள் கொடுக்கணும். ஸோ இதை நீங்கள் கண்ணை மூடிக்கலாம். கண்ணை மூடிக்கிட்டு நல்லா அந்த ரிலாக்ஸேஷனை ஃபீல் பண்ணலாம். எஸ். இப்போ எப்படி இருக்கு? தலைவலி இல்லைனாலும் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக தான் இருக்கு. உண்மை. ஏன்னா இந்த நரம்புகள் தான் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி மன அழுத்தம் சிலவங்களுக்கு,
ஸ்ட்ரெஸ் சொல்கிற மாதிரி அதனால் இது செய்ய போகிறேன் நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் தாஸ், Thank you. ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம வீட்டிலேயே செஞ்சால் தற்காலிகமாக அந்த நிவாரணம் கிடைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவுது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. ஷாமினி, இந்த தலைவலி அப்படிங்கிறது வந்து ரொம்ப காமனான ஒரு பிரச்சனை. நிறைய பேருக்கு, நிறைய வயதினருக்கு இது வந்திருக்கு. அதாவது குறிப்பிட்ட வயசுல தான் வரும் அப்படிங்கிறது கிடையாது. அதுவும் வந்து டாக்டர் ரொம்ப அழகா வந்து பாட்டாக வந்து விவரம் கொடுத்துருக்காரு. சைனஸ் இருக்கு, டென்ஷன் இருக்கு, கிளஸ்டர் இருக்கு அப்படின்னு இருக்கு. இதுல வந்து அவரும் வந்து இந்த தற்காலிக நிவாரணம் சொன்னார் இல்லையா, இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த சைனஸ் ஹெடேக்கு வந்து இந்த நேசல் ஸ்ப்ரே இருக்கு. அதாவது நம்ம மூக்கு அடைப்பு இல்லாம பாத்துக்கணும். மத்தபடி மத்த 3 தலைவலிக்கு மன உளைச்சல் எல்லாம் முக்கியமான காரணம். அதுதான் முக்கிய காரணமா இருக்கு கார்த்திக். அதனால மன உளைச்சலை போக்குறதுக்கு நீங்க என்னென்ன செய்யணுமோ கண்டிப்பா அதுல வந்து நீங்க வந்து கவனம் செலுத்தி உங்க மனதையும் சரி உங்க உடம்பையும் சரி அமைதி நிலை கொண்டு வாங்க. ஆனா ரொம்ப முக்கியமா கார்த்திக், டாக்டர் சொன்னது என்னன்னா, தலைவலி பிரச்சனைகள் வந்து அக்யூட்டா இருக்கலாம். அதாவது அடிக்கடி வந்துட்டு போற ஒரு விஷயமா இருக்கலாம். மருந்து மாத்திரை இல்ல தைலம் நீங்க போட்டீங்கன்னா அது சரியாகலாம். ஆனா அது அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு, இல்ல ரொம்ப நீண்ட நேரத்துக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அது பிரச்சனையாக இருக்கலாம். ஆமா, அப்படி பல பேர் வந்து இது தலைவலி தானே, அப்புறம் ஒண்ணும் இருக்காது, சும்மா மாத்திரையை சாப்பிட்டுலாம் தைலம் தேய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஆயிரும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனா வந்து அவர் சொன்ன மாதிரி இந்த சின்ன தலைவலி ஒரு பெரிய பிரச்சனைக்கான அறிகுறியா இருக்கலாம். ஆமா, அதனால பெரிய பிரச்சனை ஆகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காதீங்க. உடனடியாக நிவாரணம் பெறணும் அப்படின்னு சொன்னா மருத்துவரை பாருங்க. அவரை பார்த்துட்டு என்னென்ன மருந்து மாத்திரைகள் கொடுக்குறாரோ இல்ல சிகிச்சைகள் எடுக்க சொல்றாங்களோ அதன்படி நீங்க செஞ்சீங்கன்னா இன்னும் ஆரோக்கியமா வாழலாம். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறோம். இது பேசுவோம் Everybody Knows Season 3.